अस्सलामु अलैकुम वणक्कम वेलकम टू दलत रेसिपी நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் நான் இனி போற வீடியோ உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோம் பாய் வீட்டு மட்டன் தால்ச்சா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் 150 கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு குக்கர்ல எண்ணெய் ஊத்திக்கோங்க 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு ஊற வச்ச தண்ணியை ஊத்திக்கலாம் 150 கிராம் ஊற வச்ச தோரம் பருப்பு சேர்த்துடலாம் பருப்பு வேக வைக்க தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணி 3 விசில் விட்டுருங்க இப்போ நம்ம தால்ச்சாக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் 3 வெங்காயம் பொடிசா கட் பண்ணது 3 தக்காளி பொடிசா கட் பண்ணது ஒரு பிடி கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க இது மூணுத்தையும் சேர்த்து இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் அரைச்சுக்கோங்க ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ்க்கு புளி எடுத்துர்க்கேன் அதை ஊற வச்சிடலாம் ஒரு குக்கர்ல 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பட்டை 2 கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வெடிக்கட்டும் இப்போ வந்து 3 பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா கோல்டிஷ் பிரவுன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் 250 கிராம் அளவுக்கு மட்டன் சேர்த்துடலாம் மட்டனோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம் 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்துடலாம் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம 250 கிராம் கியூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சிருக்க கருணக்கிழங்கை சேர்த்துடலாம் இது கூட ஒரு பச்சை மிளகாயை சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க 3 உருளைக்கிழங்கு கியூப் ஷேப்பில் கட் பண்ணது இதையும் சேர்த்துடலாம் 3 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் 3 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம் 3 தக்காளி பொடிசா கட் பண்ணதையும் சேர்த்துடலாம் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அரை முடி தேங்காவை அரைச்சு இது கூட சேர்த்துடலாம் இந்த ஸ்டேஜில் 250 கிராம் கியூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சிருக்க சொரக்காயை சேர்த்துடலாம் சொரக்காய் இல்லைனா மாங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட புளி கரைசலை சேர்த்துடலாம் ஒரு பிடி கருவேப்பிலை இலையை சேர்த்துடலாம் இந்த மட்டன் தால்ச்சாவை நீங்கள் பிரியாணி புலாவ் சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி 4 விசில் விட்டுடலாம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு இது கூட நம்ம ஒரு பிடி கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம் வேக வச்சு வச்சிருக்க பருப்பை சேர்த்துடலாம் பாய் விட்டு மட்டன் தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தௌலத் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you for watching மீண்டும் சந்திப்போம்